எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 5, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நாம பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட்ல பிரஷர் இருந்தது. அமெரிக்கா வெனிசுலா மேல தாக்குதல் பண்ணிருந்தாங்க. அந்த மிலிட்டரி தாக்குதலுக்கு அப்புறம் அதோட பிரசிடென்ட்டையும் நாடு கடத்திருந்தாங்க. சோ இந்த டென்ஷன்ஸ்னால மார்க்கெட்ல பிரஷர் அப்படிங்கிறது இருந்தது. ஒரு பாயிண்ட்ல 26,211 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நிப்டி கரெக்டா இருந்தது. ஆனா க்ளோசிங்ல 26,250 அப்படிங்கிற ரேஞ்ச்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ பிராடர் மார்க்கெட்டுமே இன்னைக்கு வீக்கா தான் இருந்தது. அதே சமயத்துல விக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே இன்னைக்கு ஒரே நாள்ல 6% அப் ஆயிருக்கு. அதுக்குமே இந்த வெனிசுலா யுஎஸ் இந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் காரணமா இருக்கு. சோ இந்த இன்டர்நேஷனல் பிரஷர் அப்படிங்கிறது கோல்டோட பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எப்பவுமே இந்த இன்டர்நேஷனல் லெவல் ஏதாவது டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆயிடும். சோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 2.4% கிட்ட கோல்டு ஒரே நாள்ல அப் ஆயிருக்கு. திரும்ப $4,435 அப்படின்னு ஒரு அவுன்ஸ்க்கு அகைன்ஸ்டா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு சேல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா கிராமுக்கு $160 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $12,760 அப்படிங்கிற ரேஞ்சில கோல்டு இந்தியால சேல் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இந்த வெனிசுலா மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதுக்கான காரணமா பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நார்கோ டெரரிசமும் மைக்ரேஷனும் வெனிசுலால இருந்து யூஎஸ்க்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெம்பரவரியா வெனிசுலாவை யூஎஸ் தான் ரூல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. வேணும்னா நாங்க யூஎஸ் ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணவும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் பேசியிருக்காரு. சோ இந்த சிச்சுவேஷன் இன்னும் எப்படி போகும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து தான் தெரியும். இந்த பிரசிடென்ட் நாடு கடந்ததுனால அவருக்கு வைஸ் பிரசிடென்டா இருந்தவங்க இப்போதைக்கு அங்க ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த அட்டாக்க ரஷ்யாவும் சைனாவும் கண்டம் பண்ணிருக்காங்க. ஏன்னா வெனிசுலா அப்படிங்கிறது ஆயில் ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு கண்ட்ரி. உலகத்துல 2வது பெரிய ஆயில் ரிசர்வ் அங்கதான் இருக்கு. உலகத்துல குளோபல் மார்க்கெட்ல 1% ஆயில் சப்ளை வெனிசுலால இருந்து தான் வருது. ஆனா எக்ஸ்போர்ட் சாங்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த சப்ளை அப்படிங்கிறது வெனிசுலால இருந்து கம்மியா இருந்தது. இப்போ அமெரிக்கா அங்க இந்த ஆட்சியோ இல்ல அந்த மாதிரி விஷயங்களோ பண்ணும்போது அந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் கன்செஷன்ஸ் கட் பண்ணிட்டு நிறைய ஆயில எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ட்ரம்ப் அமெரிக்கால இருக்கிற ஆயில் நிறுவனங்கள் வெனிசுலால திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இது இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ஓஎன்ஜிசி இந்த மாதிரி ஆயில் ரிலேட்டட் ஷேரை பாசிட்டிவா பாதிச்சிருக்கு. இன்னைக்கு ரிலையன்ஸ் ஒரு பாயிண்ட்ல 1.5% கிட்ட அப்பா இருந்தது. ஆனா க்ளோசிங்ல கிட்டத்தட்ட பிளாட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும் இல்லாம இன்னைக்கு மார்க்கெட்ல பிரஷரா இருந்த இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது ஐடி செக்டர் தான். ஐடி அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் ஒவ்வொன்னா தர போறாங்க. சோ எப்பவுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் Q3 ரிசல்ட்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஜனவரி 12ஆம் தேதி டிசிஎஸ் அண்ட் HCL இவங்களோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இன்ஃபோசிஸ் ஜனவரி 14ஆம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது Q3ல growth மியூட்டடா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்கு. ஏன்னா சீசனலாவே Q3 அப்படிங்கிறது ஒரு வீக்கான ஒரு செக்டரா தான் ஐடிக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா கம்பெனிஸ்மே ஏ ரிலேட்டட் டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான கமெண்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி ஒரு டவுட்டான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த டிமாண்ட் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அப்படி அதை வச்சுதான் இந்த ஐடி கம்பெனிஸோட ஃபியூச்சர் growth அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். சோ இன்னைக்கு இன்ஃபோசிஸ், விப்ரோ இது எல்லாமே 2%க்கு மேல கரெக்டா இருந்தது. ஐடி பீஸ்மே 2% கிட்ட கரெக்ட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அடுத்து ஜனவரியில ஃபர்ஸ்ட் 2 நாள் ட்ரேடிங்ல ஜனவரி 1 அண்ட் ஜனவரி 2 இந்த 2 நாள் ட்ரேடிங்ல மட்டுமே இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் அப்படிங்கிறவங்க 7,600 கோடி சேல் பண்ணிருக்காங்க. சோ 2025ல அவங்க பண்ண ரெக்கார்ட் சேலுக்கு அப்புறம் 2026லயும் அவங்க அக்ரெசிவான செல்லிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வெனிசுலா மேல யூஎஸோட அட்டாக் அப்படிங்கிறது இந்த எஃப்ஐஐ ஃப்ளோஸ் அப்படிங்கிறது இன்னும் இன்டென்சிஃபை பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல அவங்க பண்ணிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அதை எடுத்து சேஃபான அசெட்ஸ்க்கு மூவ் பண்றதுக்கு எஃப்ஐஎஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால எஃப்ஐஎஸ் இன்னும் இந்தியன் மார்க்கெட்ல பணத்தை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த எஃப்ஐயோட அவுட்ஃப்ளோ ஆரம்பிச்ச உடனே ரூபாய் திரும்ப பிரஷருக்கு போயிடுச்சு. 90 ரூபாயை திரும்ப கிராஸ் பண்ணி
0.26 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ரூபா வந்து இருக்கு. ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே ரூபாக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு ஃபேஸா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ரூபாவோட ஃபால் அப்படிங்கிறது இந்த வீக் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அன்டில் அதர்வைஸ் இந்த சுச்சுவேஷன் வந்து ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்ப வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ரியாக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அடுத்து நாம போன வாரம் ஃபுல்லா பரபரப்பா பேசின விஷயம் அப்படிங்கிறது இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேல போட்ட எக்ஸ்ட்ரா டியூட்டி அப்படிங்கிறது தான். இப்போ அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டியூட்டினால ஸ்மக்லிங் ப்ராடக்ட்ஸ் உள்ள வரதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சைட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையும் வந்து போயிருக்கு. அடுத்தது ஷேர் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமர் ராஜா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ல நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அமெரிக்காலயும் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லயும் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க சேல் பண்றதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அமர் ராஜா இன்னைக்கு மார்க்கெட்ல பெருசா வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. 1 இயரா பாத்தீங்கன்னா கூட 21% வந்து டவுன்ல தான் இருக்கு. ஆனா இப்பயுமே பிஇ வந்து 20 ரேஞ்சில் இருந்தாலும் நான் வந்து கன்சிடர் பண்ணல, வெயிட் பண்றேன். ஏதாவது கரெக்ஷன் வந்தாதான் வந்து நான் வந்து இந்த ஷேர்ல வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 600 ரூபாய் 680 ரூபாய் இந்த ரேஞ்ச்ல எல்லாம் வந்து இந்த ஷேர் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரேலி கொடுத்து 1300 கிட்ட போகி திரும்ப வந்து 900ல வந்து இருக்கு. அடுத்து ஐடிசி. ஸோ ஐடிசில வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கிளவுட் கிச்சன் பிசினஸ் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கிளவுட் கிச்சன் அப்படிங்கிறது சென்னை, ஹைதராபாத், மும்பை இங்க எல்லாமே இருக்கு. இப்போ டெல்லி, நொய்டா இந்த மாதிரியான சிட்டிஸ்லயும் வந்து இதை நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஐடிசி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிசி அவங்களோட பிசினஸை டைவர்சிஃபை பண்றதை வந்து அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு தெரியுது. அடுத்து பேங்கோட அப்டேட் அப்படிங்கிறது ஒன்னொன்னா வந்துச்சு போன வாரம். ஸோ இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அப்டேட் வந்து வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு அவங்களோட பிசினஸ் அப்டேட்ங்கிறது நல்லா தான் இருந்தது. லோன் growth வந்து 12%, டெபாசிட் growth வந்து 11.5% வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து டபுள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம லோன் growth அப்படிங்கிறது டெபாசிட் growth விட கொஞ்சம் வந்து ஹையா இருக்கு. அப்படி இருந்தும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஹெச்டிஎஃப்சி ஷேர் வந்து 2% மேல கரெக்டா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஓவராலா இந்த பேங்கோட லோன் டு டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது 99% கிட்ட இருக்கு. சோ இதோட டார்கெட் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் வந்து 90% அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ இந்த லோன் டு டெபாசிட் ரேஷியோ 100%க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சர் growth வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. டெபாசிட்ஸை வந்து பேங்க் வந்து மொபிலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரினால இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு ஷேரான எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ். இந்த ஷேரை பத்தி முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருக்கோம். என்கிட்ட கிடையாது, பட் ஆனா நான் வாட்ச் லிஸ்ட்ல வந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 10% கிட்ட கரெக்டா இருந்தது. அதுக்கான நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த நியூஸுமே கிடையாது. பட் ஆனா ஜனவரி 12ஆம் தேதி வந்து இந்த ஷேர்ல ஒரு ஸ்பிளிட் வந்து நடக்க போகுது. ஸோ 1:2 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. பட் இப்பயுமே வந்து இந்த ஷேரை நான் என்ன பொசிஷன் எடுக்கல, வெயிட் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த ஷேர் வந்து பயங்கரமான ஒரு ரேலி கொடுத்த ஷேர். அது மட்டும் இல்லாம growth அப்படிங்கிறத பயங்கரமா வந்து மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்க கடந்த 2-3 குவார்டர்ல. அதை இன்னும் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஷேர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதை வந்து நான் வந்து முடிவு பண்ணுவேன். அடுத்து டிமார்ட் அவங்களோட பிசினஸ் அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்களோட ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது Q3ல 13.15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பட் இது டபுள் டிஜிட் growth இருந்தாலும் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த growth அப்படிங்கிறது கம்மி. ஸோ இதனால ஷேர் பிரைஸ் வந்து கரெக்ட் ஆகி 11 மாச லோவை வந்து டச் பண்ணியிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது 17% growth இருந்தது. பட் ஆனா அப்டேட் வந்து 13.15% வந்து ரெவன்யூ க்ரோ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து இவங்க 16% க்ரோ ஆயிருந்தாங்க. செகண்ட் குவார்டர்ல 15% க்ரோ ஆயிருந்தாங்க. இப்போ அதோட growth அப்படிங்கிறது 13% குறைஞ்சிருக்கு. இப்பயுமே இந்த ஷேர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஷேரா இருக்கு. 88 பிஇக்கு மேல வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ஷேர்ல நான் வந்து பர்சனலா இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. அடுத்தது செக்டார் வைஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல 2 அப்டேட் வந்திருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா புது ஸ்மால் கார்ஸை வாங்குறதை விட பையர்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் எஸ்யூவி கார்ஸை வந்து வாங்குறத ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது கடந்த ஒரு 2-3 வருஷமா பிளாட்டா தான் இருந்தது. ஆனா இப்போ ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆனதுனால கடந்த ஒரு 6 மாசமா கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் ஷேர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லயே நமக்கு வந்து அதை பார்க்கலாம். ஷேர் லிஸ்ட் ஆனதுல இருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% கிட்ட ரன் வந்து கொடுத்துருச்சு.
அடுத்து பேங்கிங் செக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2025ல பேங்க்ஸுமே வந்து செக்யூரிட்டி லோன்ஸ் பக்கம் வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டு லோன் வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பர்சனல் லோனோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹோம் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து 2025ல கம்மியா இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஹோம் லோன்ஸ்லயும் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா பர்சனல் லோன் அப்படிங்கிற செக்மெண்ட்டும் கம்மியா இருக்கு. அதுல குறிப்பா ஹோம் லோனோட செக்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியால இருந்து ஐபோன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ல வந்து இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நல்லாவே வந்து பூஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரலாறுல இல்லாத அளவுக்கு $50 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஐபோன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியால இருந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வந்து ரேஷனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே மாதிரி இருக்கிற ஸ்கீமை வந்து கிளப் பண்ண போறோம், ஒரு சில அவுடேட்டட் ஸ்கீம்ஸ் வந்து நாங்க ஸ்கிராப் பண்ண போறோம் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெரியும். அடுத்து டிசம்பர் 2025ல இந்த கோல்ட் ரீட்டைலர்ஸ் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா அதுல அவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கான காரணம் கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸ்ல வந்து பயங்கர ரேலி இருந்தது. ஸோ நகை கடையில மக்கள் வந்து நகை வாங்குறதான அந்த டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு. சோ இந்த மாதிரியான கம்பெனிஸான கல்யாண் ஜுவல்லர்ஸ், அப்புறம் தங்கமயில், இந்த கம்பெனிஸோட Q3 வந்து கொஞ்சம் மியூட்டடா வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு வந்து புரியுது. அடுத்து ஏர்லைன்ஸ் எல்லாருமே வந்து பேசஞ்சர்ஸ் பவர் பேங்க் வந்து ஃபிளைட் டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2024 டைம்ல ஓலா அப்படிங்கிறது இந்தியாலேயே 3 ஸ்டார்ட் அப் ஒரே டைம்ல வந்து யூனிகார்ன் வந்து லான்ச் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு பிராண்டா இருந்தது. குருட்ரம் அப்படிங்கிற அந்த ஏஐ செக்மெண்ட், அது மட்டும் இல்லாம ஓலா எலக்ட்ரிக் அப்படிங்கிற அவங்களோட 2 வீலர் சேல்ஸ் செக்மெண்ட், அது மட்டும் இல்லாம மூணாவதா ஓலா கன்சியூமர், இதுதான் வந்து ப்ரீவியஸா ஓலா கேப்ஸ் அப்படிங்கிற அந்த 3 யூனிகார்ன்ஸுமே வந்து அவங்க ஒரே டைம்ல பில்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இந்த 2 வருஷத்துல அவங்களால அந்த 3 செக்மெண்ட்லயுமே நினைச்ச அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இந்த 3 செக்டாருமே பிரஷர்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாம நேத்து வீடியோல பார்த்தோம், இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ட்விட்டர்ல வந்து ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. இந்த இல்லீகல் கண்டென்ட் வந்து நிறைய வந்து குரூப் மூலமா வந்து வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கவர்மெண்ட் வந்து ட்விட்டர் கிட்ட அது ரிலேட்டடா வந்து ரிப்போர்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான இல்லீகல் கண்டென்ட்டை கிரியேட் பண்றாங்களோ அந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் வந்து நாங்க பேன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.